ஹலோ மக்களை, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. காளியம்மையும் அந்த பரமேஸ்வரோட குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட பேத்திக தீ மிதிக்க போகும்போது அந்த மஞ்சள் தண்ணியில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் பேத்திங்களும் மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு பூ மிதிக்கிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி எப்படியாவது ரேவதி எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக காரில் வந்துட்டு இருக்காங்க. மைதிலியே முத்துவேல்கிட்ட இருந்து காப்பாற்றின மாதிரி நம்ம கார்த்தி செம மாசா வந்து ரேவதி எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதிலியை முத்துவேல்கிட்டேருந்து நம்ம கார்த்தியும் காப்பாற்றுறாங்க. அந்த டைமில் மைதிலிக்கிட்டேயும் முத்துவேலை தவிர வேறு ஒருத்தவங்க அதில் நின்ன மாதிரி இருந்தே அது யாருன்னு விசாரிக்கவும் நம்ம மைதிலியும் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் அந்த ஆளை போய் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆளும் எதுவுமே சொன்ன மாதிரி இல்லை. ஒரு வழியாக நம்ம கார்த்தி அவங்கள அடித்ததில் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காளியம் அந்த பாட்டிக்கு மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட பேத்திங்களை இந்த தீ மிதிக்கிறதுல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணியில் பெட்ரோலை ஊற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்தியம் பயங்கர ஷாக் ஆகி அப்படியே அந்த ஆளையும் இழுத்துட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படியே மயில் வாகனத்துக்கு என்னதான் கால் பண்ணாலும் அவங்க எடுத்த மாதிரியே இல்லை. சகல ஃபோனை எடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி எப்போதான் அவங்க எடுப்பாங்களோன்னு சொல்லி திருப்பியும் காலை ட்ரை பண்ணி பார்க்கவும் மயில் வாகனமும் ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம கார்த்தியும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம மயில் வாகனத்துக்கு கோவிலில் அடிக்கிற கொட்டு சத்தத்தில் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. மயில் வாகனமும் சகல என்ன சொல்கிறீங்க, எதுவுமே எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லவும் நம்ம கார்த்தியும் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் எப்படியாவது நம்ம பேத்திங்க எல்லாம் நல்லபடியாக தீ மிதிச்சுட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. கோவிலில் எல்லாரும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கும் போதே அங்கே உள்ளவங்களும் ராஜசேதுவோட பேத்திங்க இப்போ வந்து தீ மிதிக்க போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவனாண்டியும் காளியம்மையும் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. கண்டிப்பாட்டு இவ இந்த காலை இதில் வச்ச உடனே தீப்பற்றோம், அதுக்கப்புறமா அந்த கிழவியோட ஆட்டையெல்லாம் அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மையும் மனசில் நினைக்கிறாங்க. நம்ம ரேவதி, ரோஹிணி, சுவாதி எல்லாருக்கும் மேலேயும் மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே தீ மிதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ரேவதியும் தன்னோட வேண்டுதலை எப்படியாவது கடவுள் கேட்கணும்னு சொல்லி அந்த தீ பத்தத்தில் அவங்களோட காலடியை எடுத்து வைக்கும் போது கரெக்டாக நம்ம கார்த்தியும் அந்த ஆளோட வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். கார்த்தியும் அந்த ஆளையும் சேர்ந்த மாதிரி பார்த்தோன்னே காளியம்மையும் சிவனாண்டியும் என்னடா இவன் வந்துட்டானே, இனி எல்லா காரியமே சொதப்பிடுமே, என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமே ஆயிடுறாங்க. நம்ம கார்த்தியும் யாருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காளியம்மையும் பயங்கரமா ஷாக் ஆகி என்னடா இவன் வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டானேன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த ஆளையும் விட்டு நடந்தது எல்லாம் கரெக்டா சொல்லுன்னு மிரட்டி வைக்கிறாங்க. அந்த ஆளும் பயந்து போய் காளியம்மையும் சிவனாண்டியை தான் என்கிட்ட வந்து இந்த மஞ்சள் தண்ணியில ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடு, இந்த ராஜசேதுவோட பேத்திங்களை சும்மாவே விடக்கூடாது, இந்த தீ மிதிக்கிறதோட அவங்கள ஒரு வழி பண்ணிடணும்னு எல்லாமே சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அந்த ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஊர் பொதுமக்களும் என்னடா இந்த காளியம்மை இந்த மாதிரி பண்ணிட்டாலே, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த சிவனாண்டியையும் இந்த ஊரை விட்டே துரத்தணும், இவங்களையெல்லாம் இனிமேல் இந்த ஊருக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டியும் ரேவதியும் ராஜராஜன் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. இப்படியெல்லாம் ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி செய்துட்டே காளியம்மா, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், என்னோட பேத்திங்களை இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் காளியம்மே சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் மயில் வாகனமும் ரோகிணிகிட்ட வந்து நான் எவ்வளோ சொன்னப்புறமும் கேட்காம நீ இந்த மாதிரி பண்ண, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் ஒரு பக்கம் அமைதியாகிறாங்கன்னே சொல்லலாம்.